In which one of the following cases will the current be registered by the galvanometer connected to a circular coil? தமிழ் அப்படியே பாருங்களேன். பின்வரும் எந்த அறிக்கையில் ஒரு வட்ட சுருளுடன் இணைக்கப்பட்ட கால்வனோமீட்டரால் மின்னோட்டம் பதிவு செய்யப்படும் இருக்கான். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கலாம். ஏன்னா கால்வனோமீட்டர் சொல்றாங்க, கரண்ட் ஏதோ ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல மின்காந்த தூண்டல் சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு சிம்பிளா அனிமேஷன்ஸ் வீடியோல சொல்லிடுறேன். நீங்க நல்லா கவனிங்களேன். இந்த அனிமேஷன்ல இதுதான் வந்துன்னா ஒரு கம்பி சுருள். நம்ம செம்பு கம்பி இருக்குல்ல, செம்பு கம்பியும் இந்த மாதிரி வந்து என்னன்னா சுருளா சுத்தி வச்சுட்டு இதை எதோட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்னா கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டர்னா ஒண்ணு கிடையாது. ஒரு இடத்துல கரண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு யூஸ் பண்ற கருவிதான் கால்வனோமீட்டர். சில பேருக்கு டவுட் வரலாம். ஏன் இந்த இடத்துல அம்மீட்டரை யூஸ் பண்ணல? அம்மீட்டர் என்ன பண்ணும்? கரண்ட், அம்மீட்டரும் கரண்ட் தானே வந்து காமிக்க போகுது. ஏன் கால்வனோமீட்டர் பதிலா அம்மீட்டர் காமிக்கலாம்? இந்த அம்மீட்டர் ஆனது என்ன பண்ணணும்? எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது அளவை சொல்லுவோம். இப்ப 5 ஆம்பியர் இருக்கா, 10 ஆம்பியர் இருக்கா, இல்ல 15 ஆம்பியரா இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி அளவை பாக்குறதுக்கு யூஸ் பண்ற கருவி தான் அம்மீட்டர். ஆனா கரண்ட் கொஞ்சோண்டு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்ன இந்த கால்வனோமீட்டர் யூஸ் பண்ணாங்க. சரி, இப்போ வந்து ஒரு சுருள் இருக்கு. அந்த சுருளோட இதை அட்டாச் பண்ணிருக்காங்கன்னா கால்வனோமீட்டர் அட்டாச் பண்ணிட்டாங்க. இதுல என்ன கான்செப்ட்னா நல்லா பாருங்களேன். இந்த காந்தம் இருக்குல்ல, இந்த காந்தத்தை அவர் உள்ள கொண்டு வரும்போது, அதாவது இந்த சுருளு கிட்ட உள்ள கொண்டு வரும்போது என்ன உருவாகும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். நல்லா கவனிக்கலாம். இது உள்ள வரும்போது இது வந்து உள்ள கொண்டு போய் அவர் வைக்கும் போது வந்து ஃபீல்டு உருவாகும். ஆனா அந்த வச்சம்போது, அதாவது உள்ளேயே இருக்கும்போது நல்லா கவனிங்க. உள்ளேயே இருக்கும்போது என்ன ஃபீல்டு உருவாகாது. அவர் வெளியே கொண்டு வரும்போது ஒரு ஃபீல்டு உருவாகும். இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காந்தமானது ஒரு கண்டக்டருக்குள்ள போகும்போது என்ன உருவாகும்னா கரண்ட் உருவாகும். அந்த கரண்ட் உருவாகிறத காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த கால்வனோமீட்டர். நல்லா பாருங்க. உள்ள போகும்போது ஒரு சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், வெளியே வரும்போது ஒரு சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், உள்ளேயே இருக்கும்போது டிஃப்ளெக்ட் ஆகாது. அப்ப என்ன? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காந்தமானது கண்டக்டர் உள்ளே போயிட்டு வரும்போது மட்டும்தான் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். உள்ளேயே இருக்கும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா போகும்போது ஒரு டைரக்ஷன், திரும்பி போகும்போது ஒரு டைரக்ஷன். அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து வோல்டேஜ் சொல்லுவோம். எந்த இடத்துல வந்து வோல்டேஜ் உருவாகுதோ அந்த இடத்துல என்ன உருவாகுதுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும். ஏன்னா வோல்டேஜ் என்பது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். கரண்ட்னா என்ன? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. சோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை ஆக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். இந்த ஃபோர்ஸ் கிடைச்சா போதும், என்ன ஆயிரும்? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கரண்ட்னு சொல்லுவோம். இந்த என்டையர் கான்செப்ட் தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுல தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கால்வனோமீட்டர்ல எப்ப வந்து கரண்ட் ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனிமேஷன் நம்ம பார்த்த மாதிரி என்ன, இந்த மேக்னெட் வந்து ஹெல்த் ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரினா நிலையாக இருக்கும்போது நம்ம பார்த்தோம். அது உள்ளே இருக்கும்போது என்ன கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் பாருங்களேன். இந்த மேக்னெட் மூவ்ட் டுவர்ட்ஸ் அ காயில். ஆமா, அந்த காந்தம் சுருளை நோக்கி போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் வந்து அந்த கால்வனோமீட்டர் வந்து ஒரு சைடு சாஞ்சது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. தேர்டு, மேக்னெட் மூவ்ட் அவே ஃப்ரம் த காயில். நம்ம இதுவும் பார்த்தல உள்ள போகும்போதும் வெளியே வரும்போது என்னன்னா டிஃப்ளெக்ட் ஆச்சு. அதனால இதுவுமே கரெக்டா இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போத் 2 and 3 தான் கரெக்ட். ஆன்சர் எங்க இருக்குன்னா டி ல இருக்கு.